கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து சில ஷார்ட்டான மெசேஜ் பார்ப்போம். எரேமியா 51:36. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். இன்னைக்கு என்னத்தை குறிச்சு பார்க்கணும்னா, உனக்காக வழக்காடி. ஆண்டவர் நம்மளுக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறாரு. யாரெல்லாம் துக்கப்பட்டு எனக்காக யாரும் இல்லையா பேசுறதுக்கு, நம்மளுக்காக யாராச்சும் நின்றா நல்லா இருக்குமேன்ட்டு மனசுனை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனா கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பழி வாங்குறது எனக்குரியதுன்றாரு. அப்ப நீங்க ரோம புத்தகத்துல பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நீங்க தீமையினால வெல்லாமல் நன்மையினால வெல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படி நன்மையினால வென்றோம்னா, அப்ப அதான் சொல்றேன், தீமைக்கு தீமையை நம்ம செய்யாதபடி, எப்படி சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரத்தை கொடு, தாகமா இருந்தா தண்ணியை கொடுன்னு சொல்றப்ப அந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது அவனை தலையில நம்ம என்ன செய்யப்படுறோம், ஒரு பாரத்தை வைக்கிறோம். வைக்க வைக்க ஆண்டவர் என்ன செய்வாரு, அவனுக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். யாருமே அழிக்கக்கூடாது. தாவீதும் சொல்றாரு, சவுல தாவீது கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவன் அபிஷேக பண்ணப்பட்டவன் மேல கையை வைக்காதபடி ஆண்டவரே எனக்காக பதில் செய்யட்டும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அப்பதான் அவனை மேலும் மேலும் பதில் அளித்து அவனை உயர்த்தி கொண்டே போறாரு. இன்னைக்கு நம்மளே சுயமா எடுத்து பழி வாங்கிடக்கூடாது. நன்மை செய்யறது தான் ஆண்டு சொல்றாரு. சத்துருக்கள் மேல அன்பு செலுத்த சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்துல இது நம்ம தவற விட்டுறோம். வேலை இடத்துல சத்துரு எழும்புவான். ஊழிய பாதையிலையும் அநேக சத்துரு எழும்பும். படிக்கிற இடத்துலையும் அதை படிக்க விடாம சத்துரு எழும்பும். அப்படியே பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், சத்துரு அங்கேயும் பாவத்தை செய்ய எழுப்புவோம். அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு வழக்காடணும். அவர் நம்மளுக்காக பழிக்கு பழி வாங்கட்டும். நம்ம இதுக்கு உடன்பட்டவர்களா இருக்காதபடி நம்ம அவர் பட்சத்துல இருந்து ஜெபிக்கிறதும் வேத வசனத்தையும் தேவனோட கட்டளையின் பிரகாரமாய் நடந்தோம்னாலே போதும், கர்த்தர் நம்மளுக்காக பதில் அளிப்பாரு. இதுக்காக நம்மளுக்காக வழக்காடுவார். நம்ம எங்கெங்க கோர்ட்டுக்கு இதுக்கு நியாயத்துக்கு நம்ம போகாதபடி, எங்கே நம்ம வேத வசனம் சொல்லுது போல ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு வேணும்னா பரிசுத்தவான்கள்கிட்ட நம்ம போய் கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடைசி காலத்தில் பரிசுத்தவான்கள் தான் நியாய தீர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கு வேதம். அப்போ யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ தேவனுடைய சமூகத்தில், அப்படிப்பட்டவங்க ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய இருக்கிறவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். அப்போ கேட்கும்போது வசனத்தின்படி கொடுக்குறாங்களான்னு சோதிச்சு நம்ம பார்த்து நலமானது எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்காக வழக்காடுவார். எங்கேயும் நம்மளை விட்டு விட மாட்டார். கர்த்தர் சித்தமானா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.